சரி நீங்கள் தான் அப்படி நிஜமாக லவ் பண்ணுனீங்க, உங்களை ஏமாத்திட்டு போயிட்டான் ஒரு பொறுக்கி பையன். டீசெண்டாக விட்டு போக தெரியாதா உங்களுக்கு? உங்களை ஏமாத்திட்டு போயிட்டான் பொறுக்கி பையன். நீங்கள் தான் சொல்கிறீங்க 7 பேரை ஏமாத்திட்டான். சரி 7 பேரில் நீங்கள் ஒரு ஆள், அவ்வளோதான். நான் அவனை நிஜமாக தாங்க காதலிச்சேன். 2 வருஷம் கூட இருந்தாங்கன்னு சொல்றாங்களே சார். 2 வருஷமா கூட இருந்திருக்கிறாரு. 40 வருஷம் கழிச்சு டைவர்ஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் நிஜமாக லவ் பண்ணீங்க, அவர் நிஜமாக லவ்வில் இருந்தார், உங்களை யூஸ் பண்ணிட்டார், எல்லாம் ரைட்டு. நான் எதையுமே இருக்கலை. 18+ என்னையே பேச வச்சுட்டீங்க கடைசி கட்டமா. எல்லாம் ரைட்டு. பிடிக்கலைங்கிறாரு. நீ கேரக்டர் சரியில்லை, இந்த பிள்ளைய நீங்கள் எனக்கு பெக்கலை, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணுங்கிற வார்த்தை வந்துட்டாலே இந்த பிள்ளை எனக்கு பிறக்கலைங்கிற மீனிங் தானே அந்த மனிதனுக்கு. அது அவர் மாதம்பட்டியே, நானே மாதம்பட்டி இடத்துல வச்சு பேசுங்களேன். இந்த பிள்ளை எனக்கு பிறக்கலை, நான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் தான் நம்புவேன்னா, அப்போ நான் இந்த எனக்கு பிறக்கலைங்கிற முடிவு நான் எடுத்துடுறேன், டிசைட் பண்ணிடுறேன். அப்போ அந்த உறவை நீங்கள் வந்து என்ன செய்யணும்? சீப் பொறுக்கி, சீப்பானால் பொறுக்கின்னு கூட சொல்ல வேண்டாம். என் காதல் மகத்தானது, என் காதலுக்கு சற்றும் தகுதி இல்லாதவன் நீ. இந்த குழந்தைய வளர்த்து காட்டுறேன்டா, உன்னோட பெரிய ஆளா இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி வர்றேன். ரைட் அண்ட் சி லெட்ஸ் மூவ் அப்படின்ட்டு தானே போகணும். அதுதானங்க அழகு, அதுதானங்க பெருமை உங்களுக்கு. அதை எடுத்துகிட்டு இங்கே வச்சுட்டான் வாட்ஸ்அப் சாட்டிங், எனக்கு அதோட ஹைப் பொண்டாட்டி அப்படின்னு வீடியோ போட்டார்ல, பெட்ரோல் வீடியோ இருந்தால் அள்ளி விடுங்கிற, நிம்மதியாக பார்க்காத செய்யலாம்ல. பார்ப்போமேனு ஒரு இன்பம் தானே. இன்பம் கொண்ட வெண்ணிலா பேசுதே ஒரு வீடியோ வெளியே. அப்படி எல்லாத்தையுமே வந்து விளையாட்டை எடுத்துட்டு நான் அப்படிதான் எடுத்துப்பேன். எனக்கு உங்க அதில் என்ன செய்யணும்? அழுதுகிட்டே சொல்லவா? வீடியோ இருந்தால் போடுங்க, நாங்கள் எல்லாம் பார்க்குறோம் அப்படியா சொல்லணும்? அள்ளி விடுங்களா. இப்போ யார் உங்களை மறைச்சான்னு கேட்குறேன். யாருக்கு அசிங்கம்? ஏங்க 2 பேருக்கு இப்போ மாதம் அது ரைட்டு. நீ தான் ஒரு ஆள் மேலே குற்றச்சாட்டு சொல்லிட்டா பொறுக்கி போயின்னு முடிஞ்சது. அள்ளி விடு நீ வீடியோவை. இப்போ என்ன இருக்கு? ஏன் ஒன்று வெளியிடுறீங்க? ஜாய்கிரிஸில் டக்குனு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிடலாம், சல்லுன்னு யூஸ் போவோம். இப்போ ஆரம்பித்தாங்க அடித்து இவர்கிட்ட என் பணம் கட்டிட்டு 6.5 லட்சம் இதே சம்பாரிச்சிருவேன் யூடியூப்பை. சரி, நீ பணத்துக்கு ஆசைப்படாத நபர் தானே நீ. ஆமாம் ஆமாம். அப்புறத்துக்கு 6.5 லட்ச ரூபா கேட்டு கோர்ட்டுக்கு போனீங்க. 6.5 லட்சம் ரூபா மெயின்டெனன்ஸ் கேஸு. என்னதான் காஸ்ட்லியான இதாக இருந்தாலும் இப்படியாம்மா 6.5 லட்சமா? அவர் தான் அவங்களோட காசு, நிறைய காசு அழைச்சிருக்காருல்ல சார். நான் காசு அழைச்சிருக்கேன், பல பெண்களோட தொடர்பில் இருக்கிறேன், ஒன்னையும் யூஸ் பண்ணிட்டு கழட்டி விடுறேன். அப்புறம் அவனை ஏன் இன்சியலாக போடணும்? உன் பிள்ளைக்கு பொறிக்கு பெண் எதுக்கு இன்சியலாக போடணுங்கிற உன் பிள்ளைக்கு சொல்கிறேன். எதுக்கு இப்போ போடணும்?